கமல்ஹாசன் ரேவதி நடிப்பில் உருவான புன்னகை மன்னன் படத்தில் ரேவதி அவர்கள் தனியாக ஒரு பாடல் வச்சுருப்பாங்க, கவிதை கேளுங்கன்னு சொல்லி. அந்த பாடலில் அவங்க நிறைய இடத்துல ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இந்த குத்துகள் வசூலக்கூடிய இந்த குத்துகள் பக்கமாக தான் அவங்க டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. பரத் சந்தியா நடிப்பில் உருவான கூடல் நகர் படத்தில் இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வி என்ன உனக்கு தருவேன் அப்படிங்கிற பாடலையுமே ஒரு சீனில் இந்த கல் பக்கமாக தான் அவங்க டான்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருப்பாங்க. ராஜ்கிரண் மீனா நடிப்பில் உருவான பாசமுள்ள பாண்டியர் படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் காட்சியில் மீனா அவர்கள் இந்த குத்துக்கள் பக்கமாக தான் டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க. கே பாலச்சந்தர் இயக்கத்தில் விவேக் அவர்களின் முதல் படமாக வெளியான ஒரு வீடு இருவாசல் படத்தில் ஒரு சீனில் இந்த கல்லை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த குத்துக்கள் பக்கமாக தான் நின்று விவேக் அவர்கள் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. கல்லாட்டம் ஏண்டா நிக்கிறேன்னு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் திட்டுவாரே, அது எப்படின்னு இப்போ புரியுது. குத்துக்கல்லாட்டம் நிக்காதீங்க, ஃபேஸ்ல நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுங்க. புத்தகல் இது ஒத்தைக்கல். குத்துக்களுக்கு வலது பக்கமா ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கு. இதே படத்துல ஒரு சீன்ல இந்த பாறை மேல ஹீரோ ஏறி உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. சபாஷ், நீங்க வயலின் வித்வான். குத்துக்கள் பக்கமா ராமர் கோயில் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ராமர் கோயில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காவை ரெண்டா உடைச்ச மாதிரி ஒரு கல் இருக்கும். இந்த கல்லுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டுக்கவா. தமிழ் படங்கள் மட்டும் இல்லாமல் மலையாள படமும் இங்கே எடுத்திருக்காங்க. திலீப் நடிப்பில் வரியான சூத்திரதாரன் அப்படிங்கிற படத்தில் ஒரு சீனில் இந்த குத்துக்கள்லாம் நல்லா காட்டியிருப்பாங்க. இந்த குத்துக்கள் பக்கமாக தான் காமெடி ஆக்டர் ஓட மாதிரி காட்டியிருப்பாங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் திலீப் அவர்கள் விரட்டி போகிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. நான் திரும்ப ஊருக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கடா. குத்துக்கள் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த சின்ன மலை வழியாக தான் திலீப் அவர்கள் ஓடி வர மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அந்த லீலா கிருஷ்ணா என்னோட ஃப்ரெண்டு, அவனை பார்க்க தான் நானே இங்கே வந்தேன். 90 கிட்ஸோட மறக்க முடியாத சீரியலில் சூலம் சீரியல் ஒன்று. சூலட்சுமி நடிப்பில் வெளியான அந்த சீரியலில் ஒரு சீனில் இந்த குத்துக்கள் பக்கமாக தான் ஹீரோவை உட்காந்துட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. குத்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த கல்லை இந்த நாடகத்தில் கன்னிப்பாறைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்ராவில் இருக்கவனுக்கு தாஜ்மஹால் எப்படி அதிசயம் இல்லையோ, அதே மாதிரி இந்த பார்வதிபுரத்துக்காரனுக்கு இந்த கன்னிப்பாறை ஒன்றும் அதிசயம் இல்லைப்பா.